ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் ரிவிஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். சப்போஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ளெமிங் இடக்கை விதியில் சுட்டுவிரல் மூலம் நாம் அறிவது எது? ஃப்ளெமிங் இடக்கை விதியில் சுட்டுவிரல் மூலம் நாம் அறிவது எது அப்படின்னா காந்தப்புலத்தின் திசை. ஃப்ளெமிங் இலக்கை விதி, வழக்கை விதி, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட சயின்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் எல்லாமே இருக்கும், டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ளெமிங் இடக்கை விதியில் சுட்டுவிரல் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்துடைய திசையை காமிக்குது. மின் உருக்கியின் தத்துவம் எது? ஜூல் வெப்ப விதி. மின் உருக்கியின் தத்துவம் ஜூல் வெப்ப விதி. கடல் வெப்ப மின் உற்பத்தியில் டர்பைன்களை இயக்க உதவும் வாயு அமோனியா. கடல் வெப்ப மின் உற்பத்தியில் டர்பைன் இருக்குல்லையா, அதை இயக்க உதவக்கூடிய கேஸ் எது அப்படின்னா அமோனியா கேஸ். செயற்கை மலை, இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். பட் என்ன சொல்கிறது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். செயற்கை மலையை உண்டாக்கும் வேதிப்பொருள் எது? பொட்டாசியம் அயோடைட். செயற்கை மலையை உண்டாக்கும் வேதிப்பொருள் பொட்டாசியம் அயோடைட். உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளை குளிரூட்டும் முறை. உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கக்கூடிய தடுப்பூசி மருந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி குளிரூட்டுவாங்க அப்படின்னா நைட்ரஜன் முறையில் குளிரூட்டுவாங்க. ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் உருவாகும் அமிலம். ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் எது உருவாகும் அப்படின்னா எத்தனாயிக் அமிலம் உருவாகும். தசைகளிலும் கல்லீரலும் இருக்கக்கூடிய கூட்டு சர்க்கரை கிளைகோஜன். தசையிலையும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கூட்டு சர்க்கரை எது? கிளைகோஜன். இயற்கை வாயுவில் அதிக அளவு உள்ள வாயு எதுனா மீத்தேன். இயற்கை வாயுவில் அதிக அளவு இருக்கக்கூடிய வாயு மீத்தேன் தான் இருக்கு. வாலிஸ்னேரியா மகரந்த சேர்க்கை முறை எதில் நடக்கும்னா அனிமோஃபில்லி. வாலிஸ்னேரியா மகரந்த சேர்க்கை முறை எதில் நடக்கும்? அனிமோஃபில்லி. ஹெச்ஐவி வைரஸின் வடிவம் உருண்டை வடிவம். ஹெச்ஐவி வைரஸோட வடிவம் எது? உருண்டை வடிவம். வைட்டமின் டி குறைபாட்டினால் உண்டாகும் நோய். வைட்டமின் டி குறைபாட்டினால நிறைய உருவாகும். ஸோ அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ்டியோ மலேசியா. ஆஸ்டியோ மலேசியா விட்டமின் டிங்கிற குறைவினால் ஏற்படக்கூடிய நோய். மெலனின் வளர்ச்சிதை மாற்றத்தால் உண்டாகும் நோய். மெலனின் வளர்ச்சிதை மாற்றத்தால் உண்டாகும் நோய் அல்பினிசம். மெலனின் வளர்ச்சிதை மாற்றத்தால் உண்டாகும் நோய் இது அல்பினிசம். 1 ஜூன் ஒரு புரத கோட்பாட்டை அறிவித்தவர். 1 ஜூன் ஒரு புரதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அதை அறிவிச்சவர் யார் அப்படின்னா ஃபீடில் மற்றும் டாட்டம். ஃபீடில் மற்றும் டாட்டம். வேரூன்றி மிதக்கக்கூடிய நீர்வாழ் தாவரம் மார்சிலியா. வேற ஊன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரம் மார்சிலியா. ரிபோசோம்களின் ஆக்கம் ஆர்என்ஏ மற்றும் புரதம். ஆர்என்ஏ மற்றும் புரதம் தான் ரிபோசோம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இங்கிலீஷில் ரைபோசோம்னு கூட சில இதில் இருக்கும். 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மருத்துவ உணவுனா கடற்பாசிகள். 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மருத்துவ உணவு கடற்பாசிகள். குளோன்கள் முறை பெறப்படும் முறை. குளோன்கள் எதில் பெறப்படுறாங்க அப்படின்னா திசு வளர்ப்பு முறை. திசு வளர்ப்பு முறையில் தான் குளோன்கள் கிடைக்கும். தொழிற்சாலையில் புரதங்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரி பேசில்லஸ் சப்டிலிசஸ். தொழிற்சாலையில் புரதங்களை உற்பத்தி செய்ய பயன்படும் நுண்ணுயிரி பேசில்லஸ் சப்டிலிசஸ். பாலிடீன் குரோமோசோம்களை கண்டறிந்தவர் பால் பியானி. பாலிடீன் குரோமோசோம்களை கண்டுபிடித்தவர் யாரு? பால் பியானி. பரப்பு இழுவிசையை விளக்கியவர் லாப்ஸ். பரப்பு இழுவிசையை விளக்கியவர் லாப்ஸ். இந்த பரப்பு இழுவிசை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்ஸ் ஒரு தடவை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம், கோத்ரூ பண்ணிக்கலாம். ஃப்ளெமிங் இடக்கை விதியில் சுட்டுவிரல் மூலம் நாம் அறிவது காந்தப்புலத்தின் திசை. மின்னுருகியின் தத்துவம். ஸோ இதிலே மின்னுருகியுடைய தத்துவம் ஜூல் வெப்ப விதி. கடல் வெப்ப மின் உற்பத்தியில் டர்பைன்களை இயக்க உதவும் வாயு அமோனியா. செயற்கை மலையை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருள் எது? பொட்டாசியம் அயோடைட். உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகளை குளிரூட்டும் முறை நைட்ரஜன். உயிர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் தடுப்பூசி மருந்துகள் எது குளிரூட்டக்கூடிய முறை? நைட்ரஜன். ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையில் உருவாகும் அமிலம் எத்தனாயிக் அமிலம். தசைகளிலும் கல்லீரலிலும் காணப்படும் கூட்டு சர்க்கரை கிளைகோஜன். இயற்கை வாயுவில் அதிக அளவு உள்ள வாயு மீத்தேன். வாலிஸ்னேரியா மகரந்த சேர்க்கை முறை அனிமோஃபில்லி. ஹெச்ஐவி வைரஸினுடைய வடிவம் உருண்டை வடிவம். விட்டமின் டி குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் ஆஸ்டியோ மலேசியா. மெலனினோட வளர்ச்சிதை மாற்றத்தால் உண்டாகும் நோய் அல்பினிசம். 1 ஜூன் ஒரு புரதம் அப்படிங்கிற கோட்பாடை அறிவித்தவர் ஃபீடில் மற்றும் டாட்டம். வேரூன்றி மிதக்கக்கூடிய நீர்வாழ் தாவரம் மார்சிலியா. ரிபோசோம்களுடைய ஆக்கம் ஆர்என்ஏ மற்றும் புரோட்டீன். ஆர்என்ஏ மற்றும் புரதம். 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த மருத்துவ உணவு கடற்பாசிகள்.
குளோன்கள் வந்து பெறப்படும் முறை வந்து திசு வளர்ப்பு முறை. திசு வளர்ப்பு முறையிலிருந்து தான் குளோன் கிடைக்குது. தொழிற்சாலையில் புரதங்களை உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய நுண்ணுயிரி பேசிலஸ் சப்டிலிசிஸ். பாலிடீன் குரோமோசோம்களை வந்து கண்டுபிடிச்சவர் பால்பியானி. பரப்பிலி விசையை விளக்கியவர் லாப்ஸ். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.